தந்தூரி கார்ன் ஸ்பைசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம கார்ன் பாயில் பண்ணியோ இல்லை டோஸ்ட் பண்ணியோ தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தந்தூரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்போ அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஒரு சட்பட்டா டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். கார்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபைபர்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கார்னை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஸ்வீட் கார்ன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுனாலே போதும், நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் வேகிற டயத்தில் நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்தால் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டோஸ்ட் பண்ணுறப்போ மசாலா அதுலேருந்து விழக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த டைமில் நம்ம தந்தூரி கார்ன் பேபிஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் கார்ன் கொடுத்தோம்னா பேபிஸால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு அதில் கார்ன் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதேமாரி கார்ன் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன் மசாலா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். குழந்தைங்க பைட் பண்ணி சாப்பிட்றப்ப லிப்ஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கார்ன் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னில் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஃபயரில் ரோஸ்ட் பண்ணாமல் ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கார்ன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு டூத்பிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ன் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் மேலே மசாலா அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ மசாலா கீழே உதிராமல் இருக்கும். இப்போ கார்ன் மேலே மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். கார்ன் மேலே மசாலா போட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷால் கார்னோட கேப்லாம் நல்லா மசாலா சேர்கிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா கோட் பண்ணி கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கார்னையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்காக ரெடி பண்ண கார்னும் ரெடி ஆகிடுச்சு. அதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கார்ன் இதில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் ஆல்ரெடி வெந்துடுச்சு. இது மசாலா ரோஸ்ட் ஆகிறதுக்கு தான், அதனால் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னை நல்லா ரொட்டேட் பண்ணி வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் மசாலாலாம் வெந்துடும். அவ்வளோதான், எல்லா கார்னும் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை சர்வ் பண்ணுறப்போ இது மேலே லெமன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதேமாரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வேணும்னா கொஞ்சம் சாட் மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் சாட் மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் தேவைப்படாது. லெமன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நார்மலாக சாப்பிட்ற கார்ன் மாதிரி இல்லாமல் இந்த தந்தூரி கார்ன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.